23 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு படத்தோட ரீரிலீஸ்க்கு இவ்ளோ பெரிய ஓபனிங் கிடைச்சுன்னா அது தலை படத்துக்கு தாங்க. தலையோட பிறந்தநாளை முன்னிட்டு தீனா பில்லா டபுள் ட்ரீட்டர் ரசிகர்கள் கொண்டாடுறதுக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஏற்கனவே தளபதியோட கில்லி ரிலீஸ் ஆகி வசூல் சாதனை செஞ்சிருந்துச்சு. இப்ப இந்த வசூல் சாதனை அந்த ரெண்டு படங்களும் மிஞ்சுமான்றதை இந்த வீடியோல தெரிஞ்சுட்டு பில்லா தீனா பத்தின சுவாரஸ்ய தகவல்கள் உங்களுக்காக. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம்லயும் வலைச்சரலை ஃபாலோ பண்ணுங்க. 2001 பொங்கலுக்கு தீனா ரிலீஸ் ஆகுது. ஆசை நாயகன் காதல் மன்னன் அல்டிமேட் ஸ்டார்னு கொண்டாடி இருந்ததெல்லாம் தலையா மாத்தினது இந்த படத்துல இருந்தா. குறிப்பா இந்த பாட்டுல இருந்தா தல அஜித் இன்னைக்கு என்னவா பாக்குறோமோ அதுக்கு முக்கியமான விதை போட்டது இந்த தீனா படம் தான். பஞ்ச் டயலாக், ஓபனிங் சாங் மாச கிளப்பிருக்கும். அந்த பொருள் எடுத்து போடுவார் ஒரு ஹோட்டல்ல. அந்த சீன்லாம் முருகதாஸ் செம்ம டைரக்டர்பா அப்படின்னு சொல்ல வச்சது இந்த படம் தான். இதுக்கப்புறம் தான் ஆக்ஷன் ஹீரோவை கமர்ஷியலா எப்படி ஒரு படம் எடுக்கணும்னு இந்த படத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கும் தியேட்டர்ஸ்ல கொண்டாடிட்டு இருக்காங்க. யுவனோட மியூசிக்ல வந்து எல்லா பாட்டும் செம்ம ஹிட். பேக்ரவுண்ட் மியூசிக்னு கலக்கி இருப்பாரு. லைலாவோட கிட்னஸ், அஜித்தோட மாஸ் எல்லாமே இந்த படத்தை சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அதே மாதிரி தான் இப்ப பில்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. செக்மேட். அஜித்தை செம ஸ்டைலிஷா காட்டியிருப்பாங்க. 2007 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் பில்லாக்கு அப்படின்னு தனி ஃபேன்ஸ் கூட்டம் இருக்கு. கமர்ஷியலா ஆக்ஷன் பேக் பிளாக் பஸ்டர் கொடுத்திருப்பாரு விஷ்ணுவர்தன் டைரக்டர். மியூசிக் யுவன்ல ஐ அம் பேக் அப்படின்ற அந்த தீமுக்குலாம் இன்னைக்கு வரைக்கும் தியேட்டர்ஸ்ல ஆர்ப்பரிச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆண்டரான், அமிதாப் பிரபு எல்லாரும் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் இன்னைக்கு இல்ல என்னைக்கு ரிலீஸ் ஆனாலும் இதே எஃபெக்ட் இருக்குன்றதுல எந்த மாற்றமும் கிடையாது. தீனா பில்லா கில்லிய தாண்டுமா, வசூல் சாதனை படைக்குமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்க எந்த படத்தை இந்த ரெண்டுல ரொம்ப ரசிச்சீங்க அப்படின்றத நம்ம கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. மங்காத்தா ஓவர்சீஸ்ல மட்டும் ரிலீஸ் ஆயிருக்கு. அடுத்து தமிழ்நாட்டுக்கு வரும். அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். இப்ப இதே மாதிரி இன்னொரு சூப்பர் வீடியோல சந்திப்போம். ஹாப்பி பர்த்டே தல. நாம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா அவன் பயத்துக்கே பயம் காட்டுறான். We can rule the world.